அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஜிகே சிடெக் சேனலில் மேக்ரோவோட பேசிக்ஸில் இன்றைக்கி ஆட் சீரியல் நம்பர் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரோக்ராம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது பேசிக்கலான இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் எதுவும் ஒன்று. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸல் ஷீட்டில் ஒரு எக்ஸல் ஷீட்டு நம்ம போய்ட்றோம். இதுக்கு நான் ஷார்ட்கட் கீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆல்ட் F7 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நார்மல் F7 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டு போகும். ஆல்ட் F7 கொடுத்தீங்கன்னா நார்மல் ஷீட்டுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மேக்ரோ ப்ரோக்ராமை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம நிறைய ஆப்ரேஷன் பண்ணுவோம். அடிஷன், மல்டிப்ளிகேஷன், ஃபில் சீரியஸ், இந்த மாதிரி எக்ஸலுக்கு ரிலேட்டடான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலாக ஃபில் சீரிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன், 2 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன்னா என்ன, உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர்ஸ் வருது இல்லையா, அந்த சீரியல் நம்பர் வருது பாருங்கள், 6, 9, அதுக்கப்புறம் 13, 14, 15 சீரியல். ஸோ இது வந்து நார்மலாக எக்ஸலில் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி ஒரு இந்த செல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குற ஆப்ரேஷன். இதே ஆப்ரேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக கொடுக்க போகிறேன். அதாவது மேக்ரோ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி டவுன் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் C3யில் இதை வச்சுக்கிறேன். ஏன்ற செல்லை வந்து C3ன்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, அதுதான் இப்போ ஆக்டிவ் செல். ஆக்டிவ் செல்னால் என்ன, இப்போ நான் எது டைப் பண்ணாலும் அந்த செல்லில் தான் வரும், வேறு எந்த செல்லுலேயும் வரும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் செல். அதாவது ஷீட் 1ல் ஆக்டிவ் செல்லுன்றது C3. ஓகேங்களா. அந்த C3யில் வந்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே டெவலப்பரில் போயிட்டு இங்கே விஷுவல் பேசிக் எடிட்டர் இருக்குது இல்லையா, இந்த விஷுவல் பேசிக் என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷீட் 1 அப்படின்னு இருக்கு பாருங்கள். டபுள் கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்ததும் உள்ளே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. என்னென்னா இது வந்து நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சப் ஆட் சீரியல் நம்பர், நான் சீரியல் நம்பரை பற்றி தான் இப்போ இந்த ப்ரோக்ராமை கொடுக்க போகிறேன். இங்கே என்னென்னா இப்போ அந்த ப்ரோக்ராமை டிரைவ் பண்ண போகிறோம். என்னென்னா இப்போ இந்த ஆட் சீரியல் நம்பர் தான் கொடுக்கணுமா, வெறும் ஆட் சீரியல் கொடுக்கலாமா. ஸோ அந்த நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ரோக்ராமோட நேம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ சப்பில் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா ஆட் சீரியல் நம்பர். எப்பவுமே இந்த பேராந்திசிஸ் போடணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். எதுக்காகனா நீங்கள் அப்போ தான் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிம் ஐ ஆஸ் இன்டீஜர் அப்படின்னு இருக்குது. டிம் அப்படின்னா என்னென்னா டபுள் இன்ட் மொடியூல் அப்படின்னு சொல்லி டைமென்ஷனல். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அந்த வேல்யூவை நான் அந்த செல் உள்ள கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. அந்த இடத்துக்கு பேர் தான் அந்த டைமென்ஷனல், அந்த பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஆஸ் இன்டீஜர். ஏன் இந்த ஐ ஆஸ் இன்டீஜர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஐன்றது என்னென்னா வேரியபிள். நீங்கள் ஐன்ற வேரியபிளில் தான் போயிட்டு ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஐன்ற வேரியபிளில் தான் போய் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஆஸ் இன்டீஜர் என்னவா ஸ்டோர் பண்ண போகிறேன், இன்டீஜர். இன்டீஜர்னால் என்னென்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெசிமல் இல்லாத ஹோல் நம்பர். அதாவது 9.9 போட்டால் கூட உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்காது, நீங்கள் 9 தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ஹோல் நம்பர். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆன் எரர் கோ டு லாஸ்ட். அதாவது சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டேன், இதே நான் ஹோல் நம்பருக்கு பதிலாக வேறு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போட்டேன்னா அதுக்கு எனக்கு எரர் காமிக்காமல் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடணும் அப்படின்றதுக்காக அதை போட்டிருக்கோம். அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஐ. நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்தோம் இல்லையா, ஐன்னு டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த ஐயில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸை இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவல் டு போட்டாச்சு. இதுக்கு ஈக்குவல் டு என்னென்னா இன்புட் பாக்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. மெசேஜ் பாக்ஸ்ன்றது நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து ஹாய் ஹண்ட்ரட். இது ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இன்புட் பாக்ஸ், அதாவது நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். அதாவது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக அந்த இன்புட் பாக்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா அந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்டர் வேல்யூ. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, வேல்யூ கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அந்த இன்புட் பாக்ஸில், என்டர் வேல்யூ கம்மா கொடுத்துட்டு எதுக்காக நான் அந்த வேல்யூவை என்டர் பண்ணணும் அப்படின்னா என்டர் சீரியல் நம்பர். ஒரு சீரியல் நம்பருக்காக நம்ம கொடுக்க போகிறோம். இது நம்மளோட மெசேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் கண்டிஷனாக எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஃபாரில் ஐ ஈக்குவல் டு 1 to I அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஐன்றது என்னது, ஆல்ரெடி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 1 to I. ஐனா என்ன அப்படின்னா, இன்புட் பாக்ஸில் நம்ம ஒரு என்டர் தி வேல்யூன்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, அந்த வேல்யூ தான் அந்த ஐ. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 வச்சுக்கோங்களேன், இல்லை 16 வச்சுக்கோங்க.
60 நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த 60 எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஐயில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ என்னது 60. அப்போது ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to 60, அதாவது எனக்கு 1 to 60 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ இது எதுக்காக கொடுக்குறோன்னா, இந்த வேல்யூ எனக்கு எந்த செல்லுலேருந்து வரணும்னா இப்போது கரண்ட்டில் என்ன வேல்யூ வந்து ஆக்டிவில் இருக்கோ அந்த செல்லில் இருந்து தான் இந்த 60 வேல்யூ பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு அதே ஆக்டிவ் செல்லில் ஆஃப்செட் 1,0 அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது டவுனில் எனக்கு வேணும், ஆக்டிவேட் ஆகணும். நெக்ஸ்ட்டுனா என்ன, அடுத்தது, அதாவது நெக்ஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அப்பு 4 கண்டிஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டுனா நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவ் செல்லுக்கு கீழே எனக்கு வரணும். ரைட் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் வரணும் அந்த மாதிரி. ஸோ நான் கீழே வரணும்னு கொடுத்துருக்கேன். அட் த லாஸ்ட் சப்போஸ் லாஸ்ட் வந்துருச்சு, நான் கொடுக்குற 50 வேல்யூஸும் வந்துருச்சு, 51 வேல்யூ வந்தால் என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடணும். அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸிட் சப், இந்த கரண்ட்லி இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சப்ஜெக்டை நான் எண்ட் பண்ணுறேன், ப்ரோக்ராமை எண்ட் பண்ணுறேன் அப்படின்ற அர்த்தம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுற பாருங்கள், நீங்கள் எங்கேயும் ரன் பண்ணலாம். அதாவது டூல்ஸில் மேலே பாருங்கள், இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலும் ரன் பண்ணலாம், இல்லை நான் கீபோர்டில் வந்து நான் F5 கொடுத்துட்டாலும் ரன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று மென்ஷன் பண்ணேன் இல்லையா, C3 ஆக்டிவ் செல் என்னது C3 தான். என்டர் தி வேல்யூ அப்படின்னு கேட்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா 90 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 19 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். அகெயின் உங்களுக்கு வந்து ஷீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறேன். இங்கே நல்லா கவனிங்க, 90 வரைக்கும் வந்தது. நம்ம ஆக்சுவலி நம்ம எங்கே கொடுத்துருந்தோம்னா C3ல் செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ எங்கே இருக்குன்னா C93ல் இருக்குது. ஏன் C93 கிட்ட இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருந்து 90 வரைக்கும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது நெக்ஸ்ட்டில் அடுத்த செல்ஸில். ஸோ இதுதான், இது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபில்லை யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மேக்ரோ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணுறோம் இல்லை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரோக்ராம் இப்போ நம்ம ரன் பண்ணோம் இல்லையா, இதுதான் அதோட மீனிங். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அகைன் நான் F5 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், என்டர் தி சீரியல் நம்பர், என்டர் தி வேல்யூ அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இப்போது என்டர் தி வேல்யூ நம்ம மெசேஜ் கொடுத்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி என்டர் தி வேல்யூ கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்புட் பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு பேர் தான் இன்புட் பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு உள்ளே தான் நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். இந்த வேல்யூ கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் செல்லில் என்ன இருந்ததோ அங்கேருந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படின்றது தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கனாலே உங்களோட மீனிங் இதை புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ், இன்புட் பாக்ஸ்னால் என்ன, மெசேஜ் பாக்ஸ்னால் என்ன, கமாண்ட் பாக்ஸ்னால் என்ன, ஆக்டிவ் செல்னால் என்ன, வேல்யூ எது கொடுக்குறோம், ஃபார் கண்டிஷன் எதுக்காக, ஐன்றது வேரியபிள் எதுக்காக சொல்கிறோம், ஸோ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இது வந்து பேசிக்கலான ஒரு ப்ரோக்ராம் தான். இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது புரியல, எனக்கு வந்து வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்கள், எனக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்றதுனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் அடுத்தடுத்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஹலோ வேர்ல்டு இல்லை நார்மல் மெசேஜ் பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இன்புட் பாக்ஸை வச்சு அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது செகண்ட் ப்ரோக்ராம். அடுத்தடுத்து தேர்டு ஃபோர்த்து நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூ போகிறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.